வரம் தமிழ் நேயர்களே, செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பார்த்துருவோம். முதல்ல தினத்தந்திலையும் தினமலர்லையும் முதல் பேஜில் வந்திருக்க முக்கியமான செய்திகள் நம்ம பார்த்துட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஹரியானா மாநிலத்தில் 25 லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்ப்பு, ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டுன்னு போட்டிருக்காங்க. ஏற்கனவே மகாதேவ்புரா சட்டசபை தொகுதியில் மட்டும் 1 லட்சத்தி அதிகமான வாக்குகள் போலியாக சேர்க்கப்பட்டதாக குற்றம் சாட்டி நாட்டையே ஒரு பரபரப்புக்குள்ளாக்குனார். இந்நிலையில் தான் ஹரியானாவில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக சொல்லியிருக்காங்க. அது பிரேசில் மாடலோட ஃபோட்டோ 10 வாக்குச்சாவடியில் 22 இடங்களில் இடம்பெற்றிருக்குதா அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அடுத்தது கரூர் விவகாரத்துக்கு பிறகு தாவேகா தலைமையில் நேற்று பொதுக்குழு நடந்திருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம்னு போட்டிருக்காங்க. நேற்று முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்காங்க. அது ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்தது மெரினா கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பழைய நிலையில் பணி நியமன கோரிக்கை அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே அவங்க பல போராட்டங்கள் பண்ணாங்க தூய்மை பணியாளர்கள். இந்நிலையில் கடல் இறங்கி போராடுறத ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு. தினமலரில் நீங்கள் வென்றது கோப்பை மட்டுமல்ல தேசத்தின் இதயத்தையும் அப்படின்னு ஒரு முக்கிய நியூஸ் இடம்பெற்றிருக்கு. பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் மகளிர் அணி வெற்றி பெற்றிருந்தது. அதற்காக அவங்கள கூப்பிட்டு மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்த ஒரு முக்கிய நியூஸ் இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது நான் தான் வரும் சட்டசபை தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் கட்சி தீர்மானம் மூலம் தகவல் சொன்னார் விஜய். கூட்டணிக்காக காத்திருந்த அதிமுகவுக்கு சாக். இதுதான் இதுலேயும் ஃப்ரண்ட் பேஜில் இடம்பெற்றிருக்கு. அதிமுகவுக்கு சாக். ஏன்னா கூட்டணி விஜய் அவர்களை அழைச்சி கொண்டே இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி விஜய் பேசியிருக்காரு. அங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பற்றி பார்த்துடலாம். தமிழகத்தில் வாக்காளர்களின் ஜனநாயக கடமையான ஓட்டுரிமையை பறிக்கும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளிடம் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் வீணாயின. இதற்கு விவசாயிகள் விரோத திமுக ஆட்சிதான் காரணம்னு பல தீர்மானங்கள் அந்த இதில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நாட்டையே பரபரப்பாக ஆக்கிட்டு இருக்க பீகாரில் இன்னைக்கு தேர்தல் நடைபெறுது. பீகாரில் 121 தொகுதிகளில் இன்று முதற்கட்ட தேர்தல். இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் முக்கியமான செய்திகளாக இருக்குது. அடுத்தது டிஎன்ஏ சோதனையில் நிரூபித்தால் குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனிப்பேன். ஏற்கனவே தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதா ஜாய் கிறிஸ்டில்டா ஆடை அமைப்பாளர் ஒரு மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஒரு புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் டிஎன்ஏ சோதனை நிரூபித்தால் குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனிப்பேன்னு அவர் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து பீகாரில் இன்று முதல் கட்ட தேர்தல் 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவுன்னு ஒரு முக்கியமான நியூஸ் இடம்பெற்றிருக்கு. சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு. அதிமுக வாக்களிப்பவர்களின் பெயர்கள் விட்டு போகாமல் இருக்க தீவிர கவனம், மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரைன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்த விளையாட்டுச் செய்திகள் பகுதியில் இந்திய டெஸ்ட் அணியில் மீண்டும் ரிஷப் பண்ட். ஏற்கனவே காயம் காரணமாக அவர் விளையாட்டிலேருந்து விலகி இருந்தார். இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கிரிக்கெட்டில் இந்திய டெஸ்ட் அணியில் மீண்டும் அவர் விளையாடுறத ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு. 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இன்று மோதல். இதுதான் விளையாட்டு செய்தி பகுதியில் ஒரு முக்கியமான செய்திகள் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது நட்சத்திர பேட்டியில் ஜோ, அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ஆண் பாவம் பொல்லாது படத்தில் நடித்த மாளவிகா மனோஜ் பற்றின ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்க நட்சத்திர பேட்டியில் என் நடிப்புக்கு முக்கியத்துவம் இல்லையெனில் பெரிய நடிகர்களின் படமாக இருந்தாலும் தவிர்ப்பேன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் தினத்தந்தியில் வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது. அடுத்தது தினமலர் அரசியல் பகுதியில் தாவேகா திமுக இடையில் தான் போட்டி, பொதுக்குழுவில் கர்ஜித்த விஜய்ன்னு போட்டிருந்தாங்க. நேற்று பொதுக்குழுவில் திமுகவை கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஆதவர்ஜுனா பேசுனது திமுகவை ஒரு கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தார். அவர் 6 மாதம் பொறுங்கள், ரவுடி யாருன்னு தெரியும் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் போட்டிருக்காங்க. திமுகவிற்கு 10 ஆண்டுகள் வேலை செய்ததற்காக பாவ மன்னிப்பு கோருகிறேன். எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுகவினர் நல்லவர்களாக தெரிந்தனர்னு போட்டிருக்காங்க. அடுத்தது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஆட்சியிலும் இல்லாத ஊழல் தலை விரித்து ஆடுகிறது அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவித்த மாதிரி ஒரு செய்திகள் இதில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது மாவட்ட செய்திகள் பகுதியில் குளியலறைகளில் கண்காணிப்பு கேமரா வைத்த பெண் கைது, நண்பர்களுக்கு வலை, உண்மையை மறைக்க போலீசார் முயற்சியான ஒரு திடுக்கிடும் செய்தி வந்திருக்கு. பெண் தொழிலாளர்கள் தங்கியுள்ள விடுதியில் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்த விவகாரத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது ஆண் நண்பரை போலீசார் தேடுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. அடுத்தது உலக செய்திகள் பகுதியில் மேயர் தேர்தலில் ட்ரம்ப் கட்சி படுதோல்வி, சாதனை படத்தை இந்திய வம்சாவளியினர்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. சினிமா இயக்குனர் மீரா நாயரின் மகன் நியூயார்க் மேயரானார். மீரா நாயர் இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற இயக்குனர். இவங்களோட மகன் நியூயார்க் மேயராக இருக்காங்க. அது ட்ரம்பின் குடியரசுக் கட்சி அங்கே படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இது இந்திய மக்களிடையே ஒரு சந்தோஷத்தை உருவாக்கியிருக்கு.
அடுத்து அமெரிக்கா விதித்த 24% கூடுதல் வரியை அதிபர்கள் சந்திப்புக்கு பின் நிறுத்தியது சீனான்னு போட்டிருக்காங்க. 9 கட்சிகளை ஒருங்கிணைத்து நேபாளத்தில் உருவானது புதிய கட்சி. சீனா ஆதரவு கொள்கையால் இந்தியாவுக்கு நெருக்கடி. இதுதான் வந்து உலக செய்திகள் பகுதியில் வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது. தினமலர் தினத்தந்தியில் வந்த முக்கிய செய்திகளை பார்த்தா அடுத்தது இந்து தமிழ் திசையில் என்ன செய்திகள் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து இந்து தமிழ் திசையில் ஹரியானாவில் 25 லட்சம் போலி வாக்காளர்கள். மோடி அமித்ஷா மீது ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. இதுதான் வந்து முதல் பேஜில் முக்கிய நியூஸாக இடம்பெற்றிருக்கு. முதல்வர் வேட்பாளராக விஜய் அறிவிப்பு. சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். இது எல்லா செய்தித்தாள்லையும் இது முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருக்கு. அப்புறம் இந்திய மகளிர் அணியை சந்தித்த பிரதமர் மோடி, அது ஒரு முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கு. இதுதான் வந்து இந்து தமிழ் திசையில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகளாக இருக்குது. நேயர்களே, செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் வந்த முக்கியமான செய்திகளை பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.